பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொல்லுவா ஐயா. குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதானே சொந்தம். நானே ஏன் மனிதா, சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதானே சொந்தம். இதை மறந்து நேர்மையை இழந்து வாழ்க்கையில உயரவும் நினைச்சாய் நீ அழிஞ்சு போவ, அழிஞ்சு. ஒரு மருத்துவமனைக்கு தன்னுடைய பெற்ற மகளை ஒரு தமிழாசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்கக்கூடிய அளவிற்கு படித்த இவரே எது நாகம் எது கயிறு என்று தெரியாமல் இவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். அப்ப படிக்காத பாமரர்கள் இந்த நாட்டிலே இந்த மருத்துவமனை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடிய மருத்துவர்களிடத்தில் எந்த அளவுக்கு படாத பாடுபடுவார்கள். நல்ல இதயம் படைத்த மருத்துவர்களும் இருக்கிறார்கள். அவர் கடைசியில் அந்த மருத்துவரை பாராட்டினார் பாருங்க. அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மையோடு வாழக்கூடிய அந்த மருத்துவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். இதை போன்று தேவை மனப்பான்மையோடு அலையக்கூடிய அந்த மருத்துவர்களையும் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம். மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு படம் பார்த்து திரியிறாங்க. இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு படம் பார்த்து திரியிறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். ஐயா, நாகரீக மோகத்தால கிராமியத்தை இழந்தோன்னு பேச வந்திருக்கேன் ஐயா. ஐயா, எனக்கு வயசு 13. 14 வயசு வரைக்கும் நான் பாப்பா தானே. ஆமா, பாப்பான்னா என்ன செய்யணும்? ஓடி ஆடி விளையாடணும். முக்கியமா கிராமிய விளையாட்டு விளையாட முடியுதா ஐயா? ஐயா, தட்டாங்கல்லுன்னு ஒரு விளையாட்டுங்க. ஒரு கல்லை மேல போட்டு கீழே இருக்கிற கல்லை எடுத்து மேல இருந்து வர கல்லையும் பிடிச்சி பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவாங்க. ஓரி உலக்கெல்லாம் சூரியன் தங்கச்சி சுந்தரவல்லிக்கு நாளை கழிச்சு நாளா நின்று கல்யாணம். இது கல்லு பொறுக்கிற பாட்டு. இந்த விளையாட்டை மேலோட்டமா பார்த்தோன்னா கைக்கு, விரலுக்கு, கண்ணுக்கு, இமைக்கு, கழுத்துக்கு, முக்கியமா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பயிற்சிங்க. விளையாட்டுல கூட விஷயத்த சொல்லி வைக்கிறது எங்க கிராமத்து சனங்க தாங்க. இதை எல்லாத்தையும் விடுங்க ஐயா, அடிப்படை விஷயத்துக்கு வாங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்குதா? தன்னோட அழகு கெட்டு போயிருங்கிறதுக்காக பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுக்கிற தாய்கள் இந்த உலகத்துல பெருகிக்கிட்டே போறாங்க ஐயா. ஐயா, 5 குட்டிகளை பெற்ற நாய் கூட ஒரே நேரத்துல அந்த 5 குட்டிகளுக்கும் பால் கொடுக்குது ஐயா. ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அந்த நாய்க்கு யாரும் அழகு போட்டி நடத்தல. அழகு போட்டி நடத்திருந்து அந்த நாயை பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்றதுக்கு வேற எந்த நாயாவது இருந்தா அந்த நாயும் பால் கொடுக்காது தாயே. ஐயா, தாய்ப்பால்ல 350 நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. சபாஷ். ஆனா இத கொடுக்க மாட்டேங்கிறாளே தாயி, இந்த பாவம் அவளை சும்மா ஆடுமா? தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்தால் 40 வயதிலே மார்பகத்தை கட்டிக்கொண்டு புத்துநோய் வருகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை, மருத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தாய்ப்பால் கொடுப்பதால் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய் உரமூட்டுகிறாள், வளமூட்டுகிறாள், தானும் நலம் பெறுகிறாள். இதுதான் உண்மை. சொல்லுமா. ஆக தாய்ப்பாலும் போச்சு, தாலாட்டும் போச்சு. எந்த குழந்தைக்காவது இப்ப தாலாட்டு கேட்கிற பாக்கியம் இருக்கா சார்? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்க அம்மா கிராமத்து பொண்ணு. ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ ஆரிரரோ ஆராரோ என் கண்ணே நீ கண்ணுரங்கு என் தங்கோ நீ கவரிமான் கண் தூ
பாத்தீங்களா ஐயா, உங்களுக்கே தூக்கம் வருது இல்ல? எனக்கு தூக்கம் வரவில்லை. இந்த தாலாட்டை கண்டு எனக்கு ஏக்கம் வருகிறது. ஆனா மத்த பிள்ளைங்க பாவங்க, டேப் ரெக்கார்ட்ல பாட்டை போட்டு ஸ்ப்ரிங் தொட்டில ஆட்டி விட்டுறாங்க. தூக்கமா வரும், கழுத்துல வீக்கந்தாயா வரும். ஐயா, இப்பெல்லாம் இந்த வாகனங்கள் எல்லாமே கூடி போச்சு. இதனால ஏற்படுற விபத்துகளும் பெருகி போச்சு. ஆனா கிராமத்துல தேங்காய் பூ துண்டுன்னு ஒன்ன தலையில ஹெல்மெட் போல சுத்திட்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க பாருங்க. அட அட. மாடு ரெண்டு மயிலவள, மணிக ரெண்டும் திருநெல்வேலி, மணிக ரெண்டும் திருநெல்வேலி, குப்பி ரெண்டும் கும்ப கோணோ, தக்கு முக்கு திக்கு தாளம், அங்க குலுக்குதடி ரோட்டு வழி தடக்கு திக்கு தாளம், வண்டி கட்டி மாடு குட்டி கோபுரம் போல் கூண்டு கட்டி, கோபுரம் போல் கூண்டு கட்டி, கூண்டுக்குள்ள போற மச்சான் தக்கு முக்கு திக்கு தாளம், என்ன கூட்டி போனா ஆகாத ஐயா தடக்கு திக்கு தாளம். இப்படி பாட்டு பாடிக்கிட்டே போனா கூட சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவாங்க ஐயா. ஆனா இதே இது ஒரு நகரத்து வண்டியில பாட்டு கேட்டுக்கிட்டே போய் பாருங்க, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராம மொத்தமா வேற ஊருக்கு தாயா போக முடியும். ஐயா, கரகாட்டம் இருக்குல்ல ஐயா, இந்த கரகாட்டத்தை பார்க்கலான்னு ஊர் கோயில் கொடைக்கு போனா அங்க திரையை கட்டி படத்தை போட்டுடுறாங்க. ஆக கரகத்துக்கும் கரகம் தெரியல. முன்னாடிலாம் கரகாட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா ஐயா? வணக்கத்தையே பாட்டா பாடுவாங்க. ஐயா வந்தானமைய வந்தானே இங்க வந்து ஜனமெல்லாம் கொண்டானோ, வந்தானமைய வந்தானே இங்க வந்து ஜனமெல்லாம் கொண்டானோ, வரும்பொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தானோ, வரும்பொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தானோ, இந்த சந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க, சந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க. பாத்தீங்களா ஐயா வணக்கம் பாட்டை எப்படி இருக்குன்னு? ஆனா இப்பெல்லாம் டிவியில பார்த்துதான் கரகான்னு ஒன்று இருக்கிறதே தெரிய வருதுங்க ஐயா. ஆக இங்கேயும் கிராமியம் போச்சு. முக்கியமான ஒண்ணுங்க, கிராமம்னா கிராமத்து பாட்டு இருக்கணும்ல. வயக்காட்டுக்கு அறுவடைக்கு போறவங்க அவங்க வேலை களைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. கண்ணாடி வளவி போட்டு கதிர இருக்க போற புள்ள, கண்ணாடி வளவி போட்டு கதிர இருக்க போற புள்ள, கண்ணாடி மின்னலில கதிரறுப்பு பிந்துதடி, தன்னானே நானே கொடுக்குள்ளே லேலேலோ போடு, தன்னானே நானே கொடுக்குள்ளே லேலேலோ. இது ஆம்பளைங்க பொம்பளைங்களை பார்த்து பாடுற பாட்டு. இதுக்கு எதிர்பாட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல. சட்டை மேல சட்டை போட்டு சருக சட்டை மேல போட்டு, சட்டை மேல சட்டை போட்டு சருக சட்டை மேல போட்டு, எந்த சட்டை போட்டாலுமே எடுக்கணுமே கருது கட்டு, தாமிரபரணி தண்ணி நான் தவிச்சு வாரையன். இந்த பாட்டெல்லாம் இப்ப எங்கெங்க கேட்க முடியுது? மனுஷங்கன்னா பாடுவாங்க, மிஷின் எங்கேயாவது பாடுமா? ஏன்னா இப்ப அறுவடைக்கு மிஷின் தாங்க போகுது. ஆக மனுஷங்க உழைப்புக்கு மதிப்பு இல்லாம போயிருங்க ஐயா. ஐயா பொதுவா பையங்க பொண்ணுங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும், பதிலுக்கு பொண்ணுங்க பையங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும் இயற்கையா. ஆனா கிராமத்துல கிண்டல் அடிச்சா எந்தவித விரசமும் எந்தவித ஆபாசமும் இல்லாம கிண்டல் அடிப்பாங்க ஐயா. இப்போ ஒரு பையன் பொண்ணை பார்த்து கிண்டல் அடிக்கிறான், பதிலுக்கு அவ கிண்டல் அடிக்கிறா. எப்படின்னு பாத்துக்கோங்க. பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, குறு குறுன்னு பார்க்காதடி கொடுத்துருவேன் கன்னத்துல, வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, குறு குறுன்னு பார்க்காதடி கொடுத்துருவேன் கன்னத்துல, தன்னானே நானே கொடுத்துல்லே லேலேலோ போடு, தன்னானே நானே கொடுத்துல்லே லேலேலோ. இது அவன், இதுக்கு அவ. நெத்தி புருவத்துக்கும் நீங்க வச்ச பாசத்துக்கும், நெத்தி புருவத்துக்கும் நீங்க வச்ச பாசத்துக்கும், பிச்சி பூ வாசத்துக்கும்
நாகரிக உலகத்துல ஆபாசமாவும் வெரசமாவும் பாடுறாங்க ஐயா. இதனால கிராமத்து கலாச்சாரமே சீரழிஞ்சு போகுது. காது கொடுத்து கேட்க முடியல ஐயா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த நாகரிக முகத்தால ஆரோக்கியமான உணவு மறந்தோம், அழகான உடைய மறந்தோம், பணிவான பண்பாட்டை மறந்தோம், கிராமிய கலைகளையும் மறந்தோம். மொத்தத்தில் கிராமியத்தையே இழந்தோங்கிறதாங்க உண்மை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இழந்த கிராமியம் எனக்கு திரும்பவும் வேணும்யா. இந்த சன் டிவி அரட்டை அரங்க மூலமாக அது கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்லையா. அமிர்த வர்ஷினி, இது ஒரு அற்புதமான ராகம். இந்த பேருக்கு இந்த ராகத்தை பண்ணால் மழை வரும். இந்த பெண் பாடிய போது தமிழ் மழை வந்தது, என் கண்களில் ஆனந்த மழை வந்தது. வாழ்க. நெல்லை சீமையிலே நடத்துகின்ற இந்த நல்ல வேளையிலே என்ன தலைப்பை எடுத்திருக்கின்றோம்? எவற்றை இழந்தோம், எப்படி பெறுவோம்? எந்திர வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தோம், உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே நேர்மையை இழந்தோம், நாகரிக மோகத்திலே கிராமியத்தை இழந்தோம், அந்நிய மோகத்திலே தமிழ் உணர்வை இழந்தோம். என்னவோ எதுவுமே இழப்பில்லை, எல்லாமே வளர்ச்சி தான். சும்மா வாழ்க்கை வேலையை பார்த்துட்டு போவோம் ஐயா. இப்படி 5 தலைப்பு. தமிழ் மொழியில் இல்லாத வார்த்தைகள் ஐயா உலகத்தில். ஆனால் அந்நிய மோகத்தால் பந்தா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தமிழ் மொழியை கூட சுருக்கமாக பேசி நம்ம ஆள் பேர் வாங்கிட்டு இருக்கான் ஐயா. உதாரணமாக ஆங்கில மொழியில் சிட் டவுன் அப்படின்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? உட்காருன்னு அர்த்தம். உட்காருன்னு சொல்லலாம், உட்காருன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஆளுக்கு குந்துங்கிறான் ஐயா. குந்தா என்னையா வார்த்தை குந்துன்னு அகராதியில் எடுத்து அர்த்தம் பார்க்குறேன். குந்துக்கு அப்படி ஒரு அர்த்தமே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம அகராதி பிடிச்ச அந்நிய மொழியில் ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழன் என்ன செய்கிறான்? எல்லா மொழிகளையும் படிக்கிறான், வளர்றான். சார், ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ் வழி கல்வின்னு சொல்லிட்டு லார்வாவாய் இருந்து கூட்டுப்புழுவாய் மாறி பட்டாம்பூச்சிகளாய் சிறகடியுங்கள் என்று நான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் கூட்டுப்புழுக்களாய் அடைபட்டு கிடப்பேன் என்று சொல்கிறீர்கள். பட்டாம்பூச்சியா சிறகடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழை எல்லா மொழியும் படிக்கணும். தினசரி ஒரு தமிழனுடைய அந்த வாழ்க்கையில் காலையில் எழுந்திருச்சு இரவு தூங்க போகிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அந்நிய மோகத்தால் நம்மளுடைய உணர்வுகளை இழந்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக்கெல்லாம் கடந்து ஆஃபீஸுக்கு போய் ½ hour ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்ன லஞ்ச் எடுத்துட்டு ஈவினிங் டீ காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் அதே போல் சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக்கெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்து கீ எடுத்து டோரை திறந்து டின்னர் எடுத்துட்டு பெட்டுக்கு செல்கிற வகையிலே என்னுடைய தமிழனுடைய உதடுகளில் தமிழ் வருவதற்கு திணறுதையா.